வணக்கம். வெல்கம் டு கேஆர்கே ஆன்மீகம். ஓம் நம சிவாய. சிறந்த சிவபக்தரான மதுரை ஆண்ட ராஜசேகர பாண்டிய மன்னன் நாட்டியக்கலை தவிர மற்ற எல்லா கலைகளிலும் வல்லுநராய் திகழ்ந்தார். சோழ நாட்டிலிருந்து அவருடைய அரசபைக்கு வந்த ஒரு புலவர், சோழ மன்னனுக்கு நாட்டிய கலையை பற்றி நல்லா தெரியுது, உங்களுக்கு எதுவும் தெரியலையேங்கிறத சொல்கிற கேட்ட உடனே இவருக்கு அந்த கலையின் மீது ஆர்வம் ஏற்பட்டு அன்றிலிருந்து நாட்டிய கலையை கற்க ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு சிவராத்திரி அன்னைக்கு வெள்ளியம்பலம் வந்து நடராஜரோட சிலைக்கு முன்னாடி நாட்டியம் ஆடி முடித்ததுக்கப்புறம் அந்த விக்கிரகத்தையே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த நடராஜரின் நாட்டிய கோலமானது அவருடைய மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதாவது ரொம்ப நேரமாக 2 காலால் நின்றுக்கிட்டே இருந்தாலும் சரி, நாட்டியம் ஆடுறப்ப ஒரே காலில் பாவங்காட்டி ஆடினாலும் சரி, இல்லை காலை மாற்றி மாற்றி பாவங்காட்டி ஆடினாலும் சரி, நமக்கு காலில் வலி ஏற்படுது. ஆனால் இவரோ வெகு காலமாய் ஒரே காலில் பாவங்காட்டி இப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறாரே, இவருக்கு வலியே ஏற்படாதாங்கிற எண்ணம் ஏற்படுது. அந்த எண்ணமும் அந்த ஈசனின் மேல் உள்ள பக்தியின் காரணமாக இவருக்கு ஏற்படுது. உடனே ஈசன்ட்ட என்னால் இந்த கோலத்தில் உன்னை பார்க்க முடியல, ஒன்று காலை மாற்றி ஆடு, இல்லை காலை மாற்றியாவது நில்லுன்ட்டு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறாரு. அப்படி வேண்டி கேட்டுக்கிட்டும் அந்த விக்கிரகத்தில் எந்த ஒரு மாற்றமுமே ஏற்படலை. இதை பார்த்து மனசு வருத்தப்பட்டு, அப்போ நமக்கு ஈசன் மேலே உண்மையான பக்தி இல்லையா, இல்லை நம்ம பக்தியை ஈசன் சோதிக்கிறாராங்கிற எண்ணத்தில், அந்த மன வருத்தத்தில் உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவருடைய தலையை அவரே வெட்டிக்க போகிறாரு. அந்த சமயம் இந்த அற்புதமானது நடக்குது. அதாவது வலது காலை ஊன்றி இடது காலை உயர்த்தி நின்ற கோலத்தை மாற்றி வலது காலை உயர்த்தி இடது காலில் நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த மன்னனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டு கண்ணீர் மல்க ஈசன்ட்ட எனக்கு கிடைச்ச இந்த பாக்கியமானது எல்லாருக்குமே கிடைக்கணும், அதனால் இந்த வெள்ளியம்பலத்தில் இதே காட்சியில் நீ எப்பவுமே இருக்கணும் அப்படின்ட்டு வேண்டி கேட்டுக்கிறாரு. ஈசனும் அதுக்கு சம்மதப்பட்டு இதே காட்சியில் அங்கே இருக்காரு. இப்படி தான் வெள்ளியம்பலத்தில் காலை மாற்றி ஆடிய காட்சியானது ஏற்பட்டதாக சொல்கிறாங்க.